வணக்கம். இன்றைக்கி வயல்லேருந்து உயிர் நண்டு பிடிச்சிட்டு வந்திருக்கோம். அதை வந்து குழம்பு வைக்க போகிறோம். வயல் நண்டு குழம்பு எப்படி வைக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வயலில் நண்டு எப்படி பிடிச்சோம் அப்படிங்கிறத ஒரு சின்ன வீடியோவாக காமிக்கிறேன். இந்த வருஷம் தைப்பொங்கல் முடிஞ்ச அப்புறம் கூட மழை ரொம்ப அதிகமாக பேஞ்சிட்டே இருந்ததுனால டெல்டா பகுதியில் நெல் வந்து ரொம்பவே பாதிக்கப்பட்டுச்சு. உங்கள் எல்லாருக்குமே தெரியும். எங்களால் நெல்லை வந்து முழுசாக அறுவடை பண்ணி எடுக்க முடியல. 20% தான் எங்களுக்கு நெல் கிடச்சிது. வைக்கோல் எல்லாமே சுத்தமாக மழையில் அழுகி வயல்லே விட்டுட்டோம். நாங்கள் வைக்கோலை எடுக்கவே இல்லை. உங்களுக்கு நல்லாவே பார்த்தீங்கன்னா தெரியும். வைக்கோலெல்லாம் இப்படி மழையில் அழுகிட்டதுனால இந்த வருஷம் கால்நடைகளுக்கு வைக்கோல் வந்து நாங்கள் வந்து காசு கொடுத்து தான் வாங்கணும். இப்போ பாருங்கள், வயலில் ஃபுல்லாக தண்ணி, முழங்கால் வரைக்குமே தண்ணி இருக்குது. இது வந்து கரம்ப நிலம்னு சொல்லுவாங்க. தண்ணி கால் வச்சோம்னா உள்ளே ஃபுல்லாக இழுக்கும். தண்ணி நிறைய இருக்கிறதுனால இதில் நண்டு நிறைய இருக்குது. நாங்கள் வந்து அதனால் நண்டு பிடிக்கலாம் அப்படின்னு ஒரு முயற்சி பண்ணுறோம். எவ்வளோ தூரம் நண்டு பிடிக்க முடியும் அப்படின்னு தெரியலை. முயற்சி பண்ணி பார்க்குறோம். நண்டு நிறைய இருக்குது. போய் கை வச்சோம் அப்படின்னா சேரில் போய் மறைஞ்சிருது. அது தண்ணி கலங்கினதுக்கப்புறம் நண்டு தெரிய மாட்டேங்குது. இப்போ பாருங்கள், அங்கே ஒரு நண்டு இருக்குது பாருங்கள், அது ஓடுது பாருங்கள். வெயில் அதிகமாக இருக்கிறதுனால வீடியோவில் தெரியுதான்னு தெரியல. தண்ணியும் கலங்கலாக தெரியுது, அதனால் கிளியராக தெரியலை. ஓடிடுச்சு, அதுவும் ஓடிடுச்சு. இங்கே பாருங்கள், இப்போ பக்கத்து வயலில் வாத்து மேய்க்கிறாங்க. நெல் பயிர் வந்து மழையில் நனைஞ்சதுனால அறுவடை பண்ணும்போது நெல் நிறைய வயல்லையே செஞ்சிருச்சு. அதை வந்து இந்த வாத்துங்கள்லாம் மேய்ஞ்சிட்டு இருக்கு. ஒரு நண்டு மாட்டிக்கிச்சு. நண்டு பிடிக்கும்போது அந்த கடிகால்னு சொல்லுவாங்க, பெருசாக கொடுக்கு மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, தேல் கொடுக்கு மாதிரி இருக்கும். அந்த 2 பெரிய காலையும் பிடிச்சிட்டோம்னா நண்டு வந்து கடிக்காது, இல்லைன்னா கடிச்சிரும். நண்டு கடிச்சதுன்னா கையிலேருந்து ரத்தம் வர அளவுக்கு கூட பெரிய காயமாக இருக்கும். சில பல கடிகள் வாங்கி தான் இந்த நண்டை நான் பிடிச்சிருக்கிறேன். 1 மணி நேரம் தேடி கடைசியாக ஒரு 10-15 நண்டு எங்களுக்கு கிடச்சிருச்சு. அது போதும் ஒரு குழம்பு வைக்கிறதுக்கு அப்படின்னு நாங்கள் கிளம்பிட்டோம். மேலே பாருங்கள், எவ்வளோ கொக்கு, நாரை, பருந்து எல்லாம் பறக்குதுன்னு. நிறைய பறக்குது. கீழே அந்த வயலில் இருக்கிற நண்டுக்காக தான், நண்டு, நத்தை, மீன் இதெல்லாம் பிடிச்சி சாப்பிட்றதுக்காக தான் அவங்க வந்து வயல்லே சுற்றி சுற்றி பறந்துட்டுருக்காங்க. இங்கே பாருங்கள், வயல் வரப்பில் இந்த நண்டு ஓடுலாம் நிறைய கிடக்கு. இதெல்லாம் வந்து இந்த பறவைங்க சாப்பிட்டுட்டு போட்டது தான். இதுதான் நண்டு வலை. இப்போ தண்ணி நிறைய இருக்கிறதுனால நண்டு நிறைய வயலுக்குள்ளே இருக்குது. தண்ணி இல்லாத நேரத்தில் என்ன பண்ணோன்னா வயல் வரப்பில் இது மாதிரி வலை வச்சு அதுக்குள்ளே இருக்கும். ரொம்ப ஆழத்தில் இருக்கும். நண்டு வலைக்குள்ளே இருந்து நண்டு பிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். அது வந்து நத்தை ஓட்டில் கல்லை போட்டு ஆட்டினா மழை வருது அப்படின்னு நினச்சி நண்டு வந்து வெளியில் வரும், அப்போ பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது நான் ட்ரை பண்ணதில்லை. அதை ஒரு டைம் ட்ரை பண்ணி பார்த்து முடிஞ்சால் வீடியோ எடுத்து போஸ்ட் பண்ணுறேன். நண்டை வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து க்ளீன் பண்ணியாச்சு. இந்த நண்டில் அந்த மஞ்சள் கலரில் தெரியுது பார்த்திங்களா, அது வந்து கொழுப்பு. அதையும் சேர்த்து குழம்புல போடலாம், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நண்டு குழம்பு எப்படி வைக்கிறது அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு சட்டி வச்சு, சட்டி நல்லா காஞ்சதுக்கப்புறம் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெய் சேர்த்து குழம்பு வச்சா நண்டு குழம்பு ரொம்ப வாசமாக இருக்கும், உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமாகவும் இருக்கும். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துக்கோங்க. வெந்தயம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நறுக்குன சின்ன வெங்காயம் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. இந்த வெங்காயம் நல்லா வதங்கி கண்ணாடி மாதிரி வரணும், அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கணும். வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கிருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக பூண்டும் சின்ன வெங்காயமும் நசுக்கி அதோடு சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். இது வதங்கினதுக்கப்புறமா நம்ம சுத்தம் பண்ணி வச்சுருக்கிற நண்டையும் இதோடு சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். இந்த நண்டு குழம்புல வெங்காயம் பூண்டு மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறோம், தக்காளி யூஸ் பண்ணவே இல்லை. தக்காளி இல்லாமலே இந்த குழம்பு அருமையாக இருக்கும். இது எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் புளி தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கணும். புளினா கொஞ்சம் லெமன் சைஸ் அளவுக்கு புளியை ஊற வச்சு அதை கரைச்சி இதோட சேர்த்துக்கோங்க. இப்போது 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 2 ஸ்பூன் மல்லித்தூள், 1/4 ஸ்பூன் சீரகத்தூள், தேவையான அளவு உப்பு, தேவையான அளவு தண்ணி எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டு நல்லா கொதிக்க விடணும். இப்போ இது நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இது கொதிக்கிறதுக்குள்ளேயும் கொஞ்சமாக ஒரு 1/4 மூடி அளவுக்கு தேங்காவை நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம்.
தேங்காய் அரைச்சாச்சு. குழம்பும் நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போ அரைச்ச தேங்காவை இது கூட சேர்த்து மறுபடியும் ஒரு கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். எப்போவுமே உயிர் மீன், உயிர் நண்டு அதை சமைச்சு சாப்பிடும்போது அதோட டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். வாய்ப்பு இருக்கிறவங்க உயிர் மீனும் நண்டும் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். காய்ச்சல் சளி உள்ளவங்க இந்த வயல் நண்டை குழம்போ இல்லை ரசமோ வச்சு சாப்பிட்டா உடனே காய்ச்சலும் சளியும் சரியாகுங்க. வயல் நண்டில் ரசம் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத இன்னொரு வீடியோவாக நான் போடுறேன். அவ்வளோதாங்க, குழம்பு கொதிச்சிருச்சு. கமகமன்னு நல்லா வாசமாக இருக்குது. இதில் 2 நண்டு சாப்பிட்டாலும் நிறைய நண்டு சாப்பிட்ட மாதிரி ஒரு திருப்தி வரும். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நண்டு ரொம்ப குட்டியாக தான் இருக்கும். அதில் இருக்கிற சதையெல்லாம் நண்டு ஓட்டிலேருந்து உடச்சி பிரித்து எடுத்து சாப்பிட முடியாது. அப்படியோ ஓட்டோட மென்று அந்த சாரை மட்டும் சாப்பிட்டுட்டு ஓட்டை துப்பிட வேண்டியது தான். வாய்ப்பு இருக்கிறவங்க வயல் நண்டு ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.